ஒருத்தர் ஒரு அநாத ஆசிரமத்துக்குள்ள தலையில மரப்பட்டியை தூக்கிக்கிட்டு போறாரு. அந்த ஆசிரமத்தோட வாசல் கிட்ட போயிட்டு தலையில இருந்த அந்த மரப்பெட்டியை கீழே இறக்கி வச்சுட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடிடுறாரு. காலிங் பெல் சத்தம் கேட்ட உடனே அந்த அநாத ஆசிரமத்தோட வார்டன் கதவை திறந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை அவங்க திறந்து பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள பிறந்து 2 நாளான ஒரு குழந்தை இருக்கு. கூடவே நிறைய லெட்டர்ஸும் இருக்கு. அந்த பெட்டியை அநாத ஆசிரமத்துல வச்சுட்டு யாரோ ஓடிட்டாங்க. ஸ்டடி டேபிள்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணு அழுதுகிட்டே யாருக்கோ லெட்டர் எழுதுறாங்க. அவங்களோட கையிலையும் கால்லயும் நிறைய வெட்டுக்காயங்கள் இருக்கு. ஆனா அவங்க எழுதிட்டு இருக்கிற அந்த லெட்டர்ல ஒரு வார்த்தை கூட கண்ணுக்கு தெரியல. அவங்க லெட்டர்லாம் எழுதிட்டு அந்த லெட்டரை மடிச்சு ஒரு மரப்பெட்டியில வச்சு அந்த பெட்டியை மூடிடுறாங்க. அவங்க இன்னொரு பயங்கரமான விஷயத்தையும் பண்ண தயாரா இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சீலிங் ஃபேன்ல ஒரு துணி தொங்கிட்டு இருக்கு. உடனே பக்கத்துல இருக்கிற சேர் எடுத்து போட்டு அது மேல் நின்னு அந்த துணியை கழுத்துல மாட்டிக்கிறாங்க. அப்ப திடீர்னு 2 பேர் கதவு உடைச்சு அந்த ரூம்குள்ள வராங்க. அவ்ளோ சீக்கிரமா சந்தோஷம் கிடைக்காது குமுத். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நரகத்தை அனுபவிக்கணும். 2 பேர் கதவு உடைச்சிட்டு உள்ள வரும்போது கூட ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. சூசைட் பண்ண போற குமுத அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. எதுக்காக என்ன சாகடிக்க மாட்டேங்கிற? என்ன எதுக்காக உயிரோட வச்சிருக்க? உனக்கு தேவையானது நான் உனக்கு கொடுத்துட்டேன் இல்ல. அதுக்கப்புறம் நானு இறந்து போன குழந்தைய பெத்தெடுத்த என்ன என்னோட தலையெழுத்து. பழம் சரியில்லைன்னா மரத்தை வெட்டி போட்டுற மாட்டாங்க. மரத்துக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் உனக்கோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். கூட்டிட்டு போங்க இவள. அந்த பொண்ணு அப்படி சொன்னதை கேட்டு குமுத் பயந்து போயிடுறாங்க. உடனே ஃபேன்ல மாட்டிருக்கிற அந்த துணியை கழுத்துல போட்டுக்கிறாங்க. சேரும் கீழே விழுந்துருது. அப்புறம் துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள 2 பேரும் வந்து குமுத பிடிச்சு குமுத பேஸ்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. பேஸ்மெண்ட்ல ஆபரேஷன் தியேட்டர் ஒன்னு இருக்கு. அங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அங்க வெறும் ரத்தமும் சதையுமாவே இருந்தது. இதெல்லாம் பார்த்து குமுத் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. இவங்களோட அலறல் சத்தம் கேட்டு யாராவது உதவி பண்ண வருவாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. அப்படி யாராவது வந்திருந்தாலாவது இவங்களை காப்பாத்திருக்கலாம். இவங்க கத்துற சத்தத்தை கேட்டு அங்க நிறைய குழந்தைகளோட அழுக்குரல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே மெதுவா குமுத ஆபரேஷன் தியேட்டர்ல படுக்க வச்சு குமுத்க்கு மயக்க மருந்து எதுவுமே கொடுக்காம ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குமுத் ரொம்ப சத்தமா அலறாங்க, கதறாங்க. அவங்களோட வலியிலையும் வேதனையிலையும் அவங்களோட உயிரே போயிடுது. குமுத் எழுதி லெட்டர் போட்டிருந்த அந்த பெட்டியில ஏதோ அசைற மாதிரி தெரியுது. அப்ப அந்த ரூம்குள்ள ஒரு ஆள் வந்து அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு அத தலைமையில வச்சுக்கிட்டு ஒரு காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. 27 வருடங்களுக்கு பிறகு ராஜுக்கும் சுகானிக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் 2வது ஹனிமூனுக்காக டேராடூனுக்கு வந்திருக்காங்க. சிட்டியில இருக்கிற அந்த இரைச்சல் சவுண்ட் கேட்டு கேட்டு அமைதியான இடத்தை தேடி வந்திருக்காங்க. அதனால டேராடூன்ல இருக்கிற ஒரு அமைதியான பங்களாவை தேர்ந்தெடுத்தாங்க. பங்களா ரொம்ப அழகா இருக்கு ராஜு. ஆனா ரொம்ப தூரமா இருக்குல்ல? ஆமா, நமக்குள்ள நிறைய டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதை குறைக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். சரி, ரொம்ப யோசிக்காத. இந்த இடத்துக்கு ஒரு தனி ஹிஸ்டரியே இருக்கு. இங்க பாரு, இங்கேயே ரிப்போர்ட்டர் வேலையா பார்க்க போற? நீ ரிப்போர்ட் பண்ணதெல்லாம் போதும், என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கோம். சொல்ல பிடிக்கலனா சொல்லாத. அதனால தேவையில்லாத ஜோக்ஸ் அடிக்காத. எனக்கு இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஏய், சரி விடுச்செல்லம், நான் சொல்றேன். இந்த பங்களா அந்த காலத்துல மகப்பேறு மருத்துவமனையா இருந்ததா சொல்லப்படுது. அந்த காலத்துல கல்யாணமாகாமலே பிரெக்னென்ட் ஆன பொண்ணுங்களுக்கும் கணவனால துரத்தப்பட்ட பொண்ணுங்களுக்கும் இங்கதான் பிரசவம் பார்ப்பாங்களாமா. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தால இந்த ஹாஸ்பிட்டல்ல மூடிட்டாங்க. அப்புறம் 7 வருஷம் கழிச்சு இந்த ப்ராப்பர்ட்டி என்னோடதுன்னு ஒருத்தர் கேஸ் போட்டாரு. அந்த கேஸில் ஜெயிச்சு பங்களாவை சொந்தமாக்கிட்டாரு. ராஜு இப்படி சொன்னதெல்லாம் கேட்டு சுகானி எதுவும் பேசாம அமைதியா யோசிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த பங்களாவில இருந்து யாரோ அவங்கள பாக்குற மாதிரி அவங்க உணர்றாங்க. அப்புறம் அவங்க உத்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. சுகானி இது எல்லாமே தனக்கு தோன்ற மாயை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கணவரோட சேர்ந்து அவங்க அந்த பங்களாக்குள்ள போறாங்க. அந்த பங்களாக்குள்ள இவங்க 2 பேரையும் வரவேற்கிறதுக்கு நடுத்தர வயது இருக்கிற ஒரு பெண் கையில பூங்கொத்தோட வரவேற்கிறாங்க. வாங்க, நான் மேடம் லில்லி. இங்க வர்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? மேடம் லில்லி சொன்னதை கேட்டு சுகானி சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க. அப்புறம் அந்த பங்களாவை கவனமா பார்த்தாங்க. அப்ப மேடம் லில்லி சுகானி கிட்ட கேட்டாங்க, எந்த மாசமா இப்ப? மேடம் லில்லி அப்படி சொன்னதை கேட்டு சுகானி ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் ரொம்ப ஆச்சரியத்தோட அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு?
அட செல்லோ, இது என்னோட ப்ரொஃபஷன். நான் ஒரு மெட்டர்னிட்டி டாக்டர். இதுதான் என்னோட வேலை. உனக்கு என்ன தோணுச்சு? நான் என்ன பேயின்னு நினைச்சிட்டியா? அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு தானா தெரிய வரும். மேடம் லில்லி அப்படி சொன்னதை கேட்டு சுகானி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சுகானி இப்படி சிரிக்கிறத பார்த்து ராஜுவுக்கு இந்த இடத்துக்கு வந்தது சரிதான் தோணுது. இப்படி கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் ராஜுவும் சுகானியும் மேடம் லில்லி கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் இவங்களோட ரூம்க்கு தூங்க வந்துடுறாங்க. ராஜுவும் சுகானியும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்ததால ரொம்ப சோர்வா இருக்காங்க. அதனால பெட்க்கு போன உடனே 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. அப்புறம் நடு இரவு ஆனதும் சுகானியோட கால்ல யாரோ கூசுற மாதிரி சுகானி உணர்றாங்க. ராஜீவ், என்ன தூங்க விடு. இதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். சுகானி இப்படி முணுமுணுத்துட்டு அவங்களோட கையை பக்கத்துல இருக்கிற ராஜு மேல போடுறாங்க. ராஜு தூரமா தள்ளி படுத்துட்டு இருக்கிறத பார்த்து சுகானி ரொம்ப பயந்து போய் தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாங்க. ராஜீவ் இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஆனா அப்ப என் பக்கத்துல வந்தது யாரு? சுகானி இப்படி யோசிச்சுட்டு படுத்துட்டு இருந்த பெட்டுக்கு கீழே போய் பார்க்கறாங்க. அங்க யாருமே இல்ல. அப்ப திடீர்னு வெளியில ஒரு காயின் விழுற மாதிரி இவங்களுக்கு சத்தம் கேக்குது. சுகானி வெளியில போய் பார்க்கும்போது அங்க கீழே ஒரு காயின் இருக்கு. அங்க இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொரு காயின் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு காயின் இருக்கு. சுகானி ஒவ்வொரு காயினா எடுத்து முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு கதவை பார்க்கறாங்க. அந்த கதவை திறந்து உள்ள பார்க்கும்போது உள்ள ரொம்ப இருட்டா இருந்தது. அப்புறம் அந்த ரூமோட ஒரு மூலையில ஒரு பெட்டி இருக்கிறதையும் பார்க்கறாங்க. அந்த பெட்டி அசைஞ்சுக்கிட்டே இருந்தது. சுகானி அந்த பெட்டியை நோக்கி அமைதியா நடந்து போறாங்க. அப்போ அந்த ரூமோட கதவு தன்னால முடிக்குது. அப்புறம் அந்த ரூம்ல இருந்து பல குழந்தைகளோட அழுக சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவ்ளோ குழந்தைங்க அழுதுட்டு இருக்கிற சத்தம் கேட்ட உடனே சுகானி பயந்து போய் நாக்கெல்லாம் வறண்டு போயிடுது. அப்புறம் அவங்களோட பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து போன்ல டார்ச் ஆன் பண்ணி அந்த ரூமோட மூலையில பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அவங்களுக்கு முன்னாடி இருக்கு. அந்த குழந்தைங்களோட கண்ணுக்கு கீழே கருவளையங்களும் இருக்கு. அதுல இருந்து ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. புழு வெளியே வந்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த எல்லா குழந்தைகளும் சுகானிய நோக்கி தவழ்ந்து வர ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் சுகானியை கீழே தள்ளி விட்டுட்டு அவங்களோட உடலை கிழிச்சு சதையை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சுகானி ரத்தத்துல நனைஞ்சு வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு அங்க யாருமே இல்ல. திடீர்னு அவங்க கண் திறந்து பாக்குறாங்க. அவங்களோட வயித்துக்குள்ள ஒரு உயிர் இருக்கிறத அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. சுகானி தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவங்க மேல இருந்த எல்லா குழந்தைகளையும் அவங்க தூரமா தூக்கி போட்டுட்டு அவங்க ரூம்குள்ள பார்த்த அந்த பெட்டி பக்கத்துல போறாங்க. அந்த பெட்டி இன்னும் அசைஞ்சிட்டு தான் இருந்தது. அப்போ அந்த இடத்துல திடீர்னு சுகானியோட ரத்தத்தை குடிக்கிறதுக்காக சுகானி மேல பாஞ்சு ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருந்த அத்தனை குழந்தைகளும் இப்ப சுகானியை எதுவும் பண்ணாம அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுகானிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த பெட்டியால தான் உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னு. உடனே சுகானி அந்த பெட்டியை திறக்கறாங்க. அப்ப அந்த பெட்டியிலிருந்து ஒரு வெளிச்சம் வந்தது. அது சுகானியோட முகத்தை சுற்றுது. ஆனா சுகானி அந்த பெட்டியை மூடாம அந்த பெட்டிக்குள்ள கையை விட்டு அதுக்குள்ள எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சுகானிக்கு என்ன தெரியும், இப்ப அவங்க கை வச்சிருக்கிறது மரணத்தோட வாசல் அப்படின்னு. இப்ப சுகானி கர்ஜிக்கிற விலங்கோட பற்களுக்கு நடுவுல கையை விட்ட மாதிரி அவங்க உணர்றாங்க. இப்ப அந்த மிருகம் இவங்க கையோட எலும்பையே பிடிச்சிருச்சு. சுகானி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பெட்டிக்குள்ள இருந்து அவங்களோட கைய வெளியெடுக்கிறாங்க. கை முழுவதும் ரத்தமா இருக்கு. அவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியே எடுத்தது ஒரு லெட்டர். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.